கேம் ஆஃப் த்ரான்ஸ் நடக்கிறதுக்கு 400 வருஷத்துக்கு முன்னாடி எசோஸ்ல இருக்க ஓல்டு வெலேரியா அழிஞ்சு போகுது. அது எப்படி அழிஞ்சுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா அதை பத்தி தனி வீடியோ இருக்கு. அதை செக் பண்ணி பாருங்க. வலேரியா அழிய போறத முன்னாடியே கணிச்சு அங்க இருந்து தப்பிச்சு வந்தது ஒரே ஒரு தர்கேரியன் ஃபேமிலி மட்டும்தான். அவங்க வந்து சேர்ந்த இடம் வெஸ்ட்ரோஸ்ல இருக்க த டிராகன் ஸ்டோன். டிராகன் ஸ்டோன்லயே பல வருஷம் வாழ்ந்து வராங்க இந்த தர்கேரியன்ஸ். அப்படி இவங்க வரிசையில ஒரு டிராகன் லார்ட் வரான். அவன் தான் ஏகான் தர்கேரியன். ஏகான் டர்கேரியன் அவனுடைய 2 சிஸ்டர்ஸையே கல்யாணம் பண்ணிக்கிறான். அதுல ஓல்டர் சிஸ்டர் விசேனியா டர்கேரியன், யங்கர் சிஸ்டர் ரேனிஸ் டர்கேரியன். இவங்க 3 பேரும் சும்மா இல்லாம தங்களோட டிராகன்ஸான பெலேரியன், வேகார் அண்ட் மெராக்சிஸ் எடுத்துக்கிட்டு வெஸ்ட்ரோஸ் முழுசையும் சுத்தி வராங்க. டிராகன்ஸ்ல இருந்தபடியே வெஸ்ட்ரோஸுடைய 7 ராஜ்யங்களையும் பிரமிப்போட பாக்குறாங்க. பார்த்துட்டு திரும்பி டிராகன் ஸ்டோனுக்கு வந்தவங்க அந்த 7 ராஜ்யத்தையும் ஒரு மேப் மாதிரி செதுக்கி வைக்கிறாங்க. இந்த 7 ராஜ்யத்தையும் ஒண்ணு சேர்த்து ஆட்சி செய்யணும் அப்படின்னு ஏகான் தர்கேரியனுக்கு ஒரு ஆசை வருது. அதுதான் வெஸ்ட்ரோஸுடைய தலையெழுத்தையே அடுத்த 400 வருஷத்துக்கு மாத்த போகுது அப்படின்றது அப்போ அவங்களுக்கு தெரியல. டுரண்டன்ஸை சேர்ந்த அர்கிலாக் டுரண்டன் ஏகானுடைய செல்வாக்கை பார்த்து தன்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி தூது அனுப்புறான். ஏற்கனவே 2 பொண்டாட்டி இருக்க ஏகான் 3வது பொண்டாட்டி வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணி அதுக்கு பதிலா தன்னுடைய நண்பனான ஓரிஸ் பரேத்தனுக்கு வேணாம் உன் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடு அப்படின்னு திருப்பி ஒரு தூது அனுப்புறான். இதை பார்த்து கடுப்பான அர்கிலாக் தூது போனவனோட கையை வெட்டி பார்சல் பண்றான். இதை பார்த்த உடனே ஏகான் ஒரு முடிவுக்கு வரான். தன்னுடைய ஸ்மால் கவுன்சிலை கூப்பிட்டு 7 ராஜ்யங்களையும் தன் அரசனா ஏத்துக்க சொல்லி ரேவன் அனுப்புறான். ஏகான் அனுப்புன தூதை பார்த்து பல ராஜ்யத்து மன்னர்கள் அதிருப்தி அடைஞ்சாங்க. யாருமே இவனோட கோரிக்கையை ஏத்துக்கல. அதனால ஏகான் கடல் வழியா டிராகன் ஸ்டோன்ல இருந்து வெஸ்ட்ரோஸோடைய ஈஸ்டர்ன் கோஸ்டான பிளாக் வாட்டர் ரஷ்க்கு வரான். அங்க ஒரு வுட்டன் ஃபோர்ட்டை கட்டி அதுக்கு ஏகான் ஃபோர்ட் அப்படின்னு பேர் வைக்கிறான். இங்க இருந்து தான் ஏகானுடைய ஆட்டம் ஆரம்பிக்குது. ஏகானுடைய சிஸ்டர்ஸான ரேனிஸ் அண்ட் விசேனியா தங்களுடைய டிராகனான மெராக்சிஸ் அண்ட் வேகார் எடுத்துக்கிட்டு பக்கத்துல இருக்க ராஜ்யங்களை பிடிக்க போனாங்க. அப்படி ஹவுஸ் ரோஸ்பி அண்ட் ஹவுஸ் ஸ்டாக்வர்த் ஈஸியா சரணடைச்சாங்க. ஹவுஸ் டார்க்லி அதுக்கப்புறம் ஹவுஸ் மியூட்டன் கிட்டத்தட்ட 3000 படை வீரர்களை கொண்டு இவங்களை எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அப்போ அந்த இடத்துல ஏகான் தன்னுடைய டிராகனான பலேரியன் வச்சு அவங்கள மொத்தமா அழிக்கிறான். இந்த போருக்கு அப்புறம் ஏகான் ஃபோர்ட்ல எல்லாரையும் கூப்பிட்டு தன்னை ஒரு மன்னனா முடிசூட்டிக்கிறான் ஏகான். ஹவுஸ் டர்கேரியனுடைய சிஜிலான 3 தலை கொண்ட டிராகனை அப்பதான் அறிவிக்கிறான். குயின் விசேனியா வெலேரியன் ஸ்டீல ஏகானுக்கு அறிவிக்கிறா. குயின் ரேனிஸ் கிங் ஆஃப் த வெஸ்ட்ரோஸ் அப்படின்னு ஹெயில் பண்றான். இதே கூட்டத்துல ஏகான் தன்னுடைய நெருங்கிய நண்பரான ஓரிஸ் பரத்தேன ஹேண்ட் ஆஃப் த கிங்காவும் அறிவிக்கிறான். இது எல்லாத்தையும் முடிச்சிட்டு அடுத்த நாளே ஏகானுடைய படை 3 பிரிவுகளா பிரிஞ்சு போகுது. டர்கேரியன்ஸோடைய கப்பல் படை மற்றும் விசன்யா வேலை நோக்கி போனாங்க. ஏகான் மற்றும் அவனுடைய டிராகனான பலேரியன் மற்றும் அவனுடைய ஆர்மி ரிவர்லேண்ட்ல இருக்க ஆரன் ஹால்ல நோக்கி போனாங்க. அதுக்கப்புறம் ஹோரிஸ் பரத்தியன் மற்றும் ரேனிஸ் டர்கேரியன் ஸ்டார்ம் சென்டர் நோக்கி படையெடுத்தாங்க. ஏகானை பார்த்த உடனேயுமே எட்மண்ட் டல்லி சரணடைகிறான். ஆனா ஆரன் ஹாலை சேர்ந்த ஹாரன் சரணடைய மாட்டேன் அப்படின்னு முரடு பிடிக்கிறான். ஏகான் என்கிட்ட டிராகன் இருக்கு அப்படின்னு சொல்லியுமே ஹாரன் திமிரா பேசிட்டு ஏகானை பார்த்து துப்பிட்டு ஆரன் ஹால்குள்ள போய் கதவுகளை மூடிக்கிறான். சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கு அப்புறம் ஏகான் தன்னுடைய டிராகனான பலேரியனை எடுத்துக்கிட்டு ஆரன் ஹாலுக்கு மேல பறக்குறான். யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல டிராகனை ஆரன் ஹால் கோட்டையை நோக்கி செலுத்தி நெருப்ப கக்க வைக்கிறான் ஏகான். ஆரன் ஹால் உள்ள இருந்த படை வீரர்கள் மக்கள் எல்லாரும் சாம்பலா பொசுங்கி போனாங்க. ஆரனுடைய படை வீரர்கள் செவுறுகள்ல முட்டியும் சுவாசிக்க காற்று கூட இல்லாம மூச்சு திணறி இறந்து போனாங்க. கேசில் உள்ள இருந்த ஹாரன் மற்றும் அவனுடைய பசங்க நெருப்புல கருகி இறந்து போக அடுத்த நாள் காலையிலேயே ரிவர்லேண்ட்ல புது ஆட்சியை உருவாக்குறான் ஏகான். அந்த ஆட்சிக்கு ஹெட்மண்ட் டல்லிய லார்ட் பாரமௌண்டாவும் அறிவிச்சான். இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு ஒரு பக்கம் ஸ்ட்ராம்ஸ்லேண்ட்ல அர்கிலாக் தன்னுடைய படையோட ரேனிஸ் மற்றும் ஓரிஸ் பரத்தியனை முறையிடுறான். ரேனிஸ் தன்னுடைய டிராகனான மெராக்சிஸ் வச்சு எவ்வளவு படை வீரர்கள் வராங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறா. 2 பக்கமும் வீரர்கள் சண்டை போட தயாரானாங்க. அப்போ போர்க்களத்துல பயங்கரமான காத்தோட மழை பெய்யுது. இதனாலதான் இந்த போருக்கு லாஸ்ட்ராம் அப்படின்னு பேர் வச்சாங்க. போர் கடுமையா நடந்துட்டு இருக்கப்போ ரேனிஸ் மெராக்சிஸ வச்சு அர்கிலாக்குடைய ஆர்மிய மொத்தமா திசை திருப்புறா. அப்பயும் அர்கிலாக் விடாம சண்டை போட்டுட்டே இருந்தான். ஆனா கடைசியில ஹோரிஸ் அர்கிலாக்க வெட்டி கீழே வீழ்த்துறான்.
ஒரு கையில கத்தியோட போர்க்களத்துல உயிர் துறக்கிறான் ஹர்கிலாக். அதுக்கப்புறம் ஹோரிஸ் அர்கிலாக்குடைய பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஸ்ட்ராம்சென்ட ஹவுஸ் பரத்தினோட சீட்டா மாத்திக்கிறான். ஸ்ட்ராம்சென்ட் ஏகான் பக்கம் போக அதுக்கு சமர்ப்பணமா போர்ல தோத்தவங்களுடைய எல்லா ஆயுதங்களையும் ஏகான் ஃபோர்ட்டுக்கு அனுப்பி வைக்க சொன்னான் ஏகான் தர்கேரியன். அர்கிலாக் இறந்த செய்தி கேட்ட உடனேயுமே கேஸ்லி ராக்கை சேர்ந்த லாரன் லானிஸ்டரும் ரீச்சை சேர்ந்த மெரின் நயன்த் கார்ட்னரும் கோல்டன் குரோவ்ல ஒரு பெரிய படைய திரட்டினாங்க. இந்த செய்தியை தெரிஞ்சுக்கிட்ட ஏகான் உடனே ஆரன் ஹால்ல இருந்து கிளம்பி ஸ்டோனி செப்டுக்கு வரான். அங்க அவனோட விசன்யா மற்றும் ரேனிஸும் சேர்ந்துக்கிறாங்க. ரெண்டு படையும் பிளாக் வாட்டர் ரஷ்க்கு சவுத்ல இருக்க ஒரு வயல்வெளியில மோதிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஏகானோட படையை விட 5 மடங்கு பெருசா இருந்துச்சு லானிஸ்டர்ஸோடைய படை. போர் ஆரம்பிச்சதும் ரெண்டு படையும் கடுமையா சண்டை போட்டுக்கிட்டாங்க. அப்பதான் ஏகானும் அவனுடைய சிஸ்டர்ஸும் தங்களுடைய டிராகன்ஸை வச்சு சுத்தி இருந்த ஃபீல்ட எரிக்கிறாங்க. நடுவுல மாட்டிக்கிட்ட படை வீரர்கள் எல்லாரும் எரிஞ்சு சாம்பலா போனாங்க. இந்த போரை த ஃபீல்ட் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்றாங்க. மெரின் நைன்த் கார்ட்னர் போர்லயே இறந்து போக லொரன் லானிஸ்டர் வேற வழியே இல்லாம ஏகான் கிட்ட சரணடைறான். ஏகான் லானிஸ்டரை லார்ட் ஆஃப் கேஸ்ட்லரி ராக் அண்ட் வார்டன் ஆஃப் வெஸ்டாவும் அறிவிச்சான். அது மட்டும் இல்லாம ஃபீல்ட் ஆஃப் ஃபயர்ல இருந்த ஸ்வாட்ஸ் எல்லாத்தையும் கையகப்படுத்தி ஏகான் ஃபோர்ட்டுக்கு அனுப்ப சொன்னான் ஏகான் தர்கேரியன். ஏகானோட பலத்தை பார்த்து சண்டையே இல்லாம ஹவுஸ் டைரல்ஸ் சரணடைறாங்க. இதுக்கப்புறம் நார்த்தை நோக்கி படையெடுக்கிறான் ஏகான். நார்த்தை ரூல் பண்ணிட்டு இருந்தது டொரன் ஸ்டார்க் அப்படின்ற அரசன். ரெண்டு படையும் ட்ரைடன்ட் நதிக்கரையில சந்திச்சுக்கிறாங்க. இந்த ஃபீல்ட் ஆஃப் ஃபயர்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு யோசிச்சு பார்த்த டாரன் போருக்கு முன்னாடி நாள் தன்னுடைய கவுன்சிலை கூப்பிட்டு பேசுறான். சில பேர் சரணடைஞ்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. சில பேர் சண்டை செய்யலாம் அப்படின்னும் சொன்னாங்க. இன்னொருத்தன் இரவோட இரவா ஏகான் கேம்புக்குள்ள போய் அவனுடைய டிராகனை கொன்னுடலாம் அப்படின்னு யோசனை சொன்னான். ரொம்ப நேரம் யோசிச்சு பார்த்த டோரன் காலையில விடிஞ்சதும் அமைதி கொடியோட போய் ஏகான் கிட்ட சரணடைஞ்சான். ஏகான் அவனை லார்ட் ஆஃப் விண்டர்ஃபெல் அண்ட் வார்டன் ஆஃப் நார்த்தாவும் அறிவிச்சான். நார்த்தை சேர்ந்த படை வீரர்கள் எல்லாரும் உயிரோட வீடு திரும்பினாங்க. கடைசியா இருந்தது வேல ஆட்சி செஞ்சிட்டு இருந்த ஹவுஸ் ஆரியன்ஸ் மட்டும்தான். ஆரியன்ஸோடைய அரசியான ஷாரா அவளுடைய பையனான ரோனலோட ஹெய்ரியில இருக்க ஒரு பாதுகாப்பான கோட்டையில தஞ்சமடைஞ்சா. ஒரு நாள் ஷாரா அவளுடைய பையனான ரோனல் விசன்யா டர்கேரியன் கிட்ட விளையாடிட்டு இருக்கிறத பாக்குறா. பின்னாடி டிராகன் வேகாரம் அவளை பார்த்துட்டு இருந்துச்சு. இத பார்த்த உடனேயுமே பெரும் அதிர்ச்சிக்குள்ளாகிறா ஷாரா. அந்த சின்ன பையன் வேகார் மேல ஒரு ரவுண்டு போனோம் அப்படின்னு கேக்குறான். விசன்யா ஷாராவை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சா. ஷாரா விசன்யாவை உள்ள கூப்பிடுறா. ஆனா அந்த சின்ன பையன் உடனே ஒரு பதில் சொல்ல சொல்லி அவங்க அம்மாவை கட்டாயப்படுத்துறான். ஷாரா வேற வழியே இல்லாம விசன்யா கூட பிரின்ஸ் ரோனலை அனுப்பி வைக்கிறா. அவங்க வானத்துல பறந்துட்டு இருந்தப்போ ஷாரா தன்னுடைய ரிங்லெட், கார்னட், குரோன் எல்லாத்தையும் தர்கேரியன்ஸ்க்காக எடுத்து வச்சுட்டு இருந்தா. கடைசியா ஓல்ட் டவுனை நோக்கி படையெடுக்கிறான் ஏகான். சண்டை செய்யலாம்னு வந்த ஏகானுக்கு அங்க ஒரு அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. ஓல்ட் டவுனுடைய கதவுகள் அவனுக்காக திறந்திருந்துச்சு. ஹை செப்டான்ஸ் ஏகான த கிங் ஆஃப் ஹேண்டல்ஸ், த ராய்னர் அண்ட் த ஃபர்ஸ்ட் மென், த லார்ட் ஆஃப் த செவன் கிங்டம்ஸ் அண்ட் த ப்ரொடெக்டர் ஆஃப் ரெல்மா அறிவிக்கிறாங்க. இதுக்கப்புறம் ஏகான் ஃபோர்ட்டுக்கு திரும்பி வந்த ஏகான் அங்க தன்னை சுத்தி ஒரு கூட்டம் உருவாகி இருக்கிறத உணர்றான். அது மட்டும் இல்லாம அங்க இருந்த மக்கள் ஏகான் ஃபோர்ட்டுக்கு கிங்ஸ் லேண்டிங் அப்படின்னும் பேரு வச்சிருந்தாங்க. கிங்ஸ் லேண்டிங்ல ஏகான் போர்க்களத்துல ஜெயிச்ச ஸ்வாட்ஸ் எல்லாத்தையும் மலை போல கூச்சி வச்சிருந்தான். அந்த ஸ்வாட்ஸ் எல்லாத்தையும் தன்னுடைய டிராகனான பெலாரினுடைய நெருப்பை வச்சு உருக்கி அயன்த்ரான் அப்படின்ற ஒரு இரும்பு சிம்மாசனத்தை உருவாக்கி 7 ராஜ்யத்தையும் கிங்ஸ் லேண்டிங்ல இருந்து ஆட்சி செஞ்சான் ஏகான் தர்கேரியன்.